வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா பரசு வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருப்பாங்க. அதை என்கவுண்டர் அவனை பண்ணணும் அப்படின்னு வீரா ஆர்டர் போடுவாங்க. பரசுவால் நம்ம வீராவுக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம வீராவை மாறன் கடத்தி வச்சுருப்பாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம ராமச்சந்திரன் வீராவை மீட்க வராங்க. அந்த பார்க்குறாங்க பரசு, இங்கேயா ராமச்சந்திரன் போகிறா, உன் மருமகளை தேடி வந்திருக்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல ராமச்சந்திரனை அப்படியே ஒரு சமுட்டுறாங்க. அதில் சுருண்டு விழுறாங்க ராமச்சந்திரன். மாறனும் வீராவும் சேர்ந்து பரசுவை பந்தாடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பரசுவை அதிகாரிகளை வர வச்சு நம்ம வீரா பிடிச்சிட வச்சுக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ராமச்சந்திரன் அப்படியே நில குனிஞ்சு போகிறாங்க. நம்ம ராமச்சந்திரன் சத்தியம் வாங்குறாங்கங்க. மாறன் வீராட்ட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சத்தியம் ஆகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு துடிச்சு போகிறாங்க. நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து ராமச்சந்திரனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் பரசு அப்படின்னு பெரிய ரவுடி நம்ம வீராவுக்கு எதிராக கிளம்புனவன் அவன் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் அதிகாரிக சொல்லி நம்ம வீரா என்கவுண்டர் மூலமாக அவனை போட்டு தள்ளிடுங்க, அவன் வெளியே வந்தால் எல்லாத்துக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லினார. இந்த விஷயத்த நம்ம பரசு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா இவ என்கவுண்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீராவை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஸ்கெட்சை போட்டுறாங்க பரசு. நம்ம மாறன் வீரா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, இந்த பாரு வீரா, இந்த வேலை வச்சுக்கிடாத, என்கவுண்டர் போட்டேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒன்றாவே சும்மா விட மாட்டான், அதுக்காக நீ இந்த சைன் பண்ணாத அப்படின்னு சொன்னப்போ என்ன நான் பார்த்துக்கிட்ட தெரியும், அதுவும் இல்லாமல் என் டியூட்டியில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு மாறனை ஓன் பண்ணிடுறாங்க வீரா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது வீராவை போட்டு தள்ளணும் அப்படின்னு களை இறங்குறாங்க பரசு. எல்லா இடமும் வீராவை தேடி அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு தெரிய நேரம் கரெக்டாக நம்ம மாறன் வீராவை கடத்திடுறாங்கன்னு சொல்லலாம். யாருடா நீ, என்ன கடத்தி எங்கே கொண்டு போகிற, விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மில்லில் கொண்டு கடத்தி வச்சுறாங்க நம்ம வீராவை. டே யார் நீ அப்படின்னு பார்க்க நேரம் மாறன், எதுக்காகடா நீ என்ன கடத்தின அப்படின்னு சொல்லணும். இந்த பரசுவால் உனக்கு ஆபத்து இருக்குது, உனக்கு ஒரு ஆபத்துனா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதுக்காக தான் நான் உன்னை கடத்தினேன், புரிஞ்சுதா அப்படின்னு நீ என்னோட வீரா அப்படி சொல்லணும். சும்மா அலட்டிக்காத, என்னை கொண்டு விட்டுற போறியா இல்லையா, நான் என் பவரை காட்டி உன்னை என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொன்னார். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் பரசால் உனக்கு ஆபத்து, அவ்வளோ தான் சொல்லுவேன், அதுக்கு என் கூட இங்கே இருந்தால் தான் சேஃபு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீராவுக்கு சாப்பாடு முதல் தண்ணி எல்லாமே நம்ம மாறன் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சொல்லுறாங்க, கனிப்பாப்பா இந்த வீராவை கடத்தி போயிட்டாங்க, நான் கடத்தினதை பார்த்தேன், இந்த காரில் தான் கடத்தினாங்க அப்படி இப்படின்னு பார்க்க நேரம் நம்ம ராமச்சந்திரன், அப்போ வீராவை கடத்தினது அந்த கார்லனா வேறு யாரும் இல்லை, நம்ம மாறன் தான் கடத்திருப்பான், அவனை இப்போ அந்த மில்லில் தான் கொண்டு வச்சிருப்பான், நான் வீராவை இப்போவே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல வீராவை தேடி நம்ம ராமச்சந்திரன் மில்லுக்கு வராங்க. இதை மறைஞ்சு நின்று பரசு பார்க்குறாங்க, எதுக்காக ராமச்சந்திரன் இப்போ மில்லுக்கு வரான், அதுவும் வீரான்னு ராமச்சந்திரன் சத்தம் போட்டுட்டு வரானே, அப்போ வீரா இங்கே தான் இருக்காளா, நம்ம தேடின வீராவுக்கு கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பரசு கரெக்டாக ராமச்சந்திரனுக்கு அது கழுத்திலே கத்தி வச்சுட்டு, வாடா உன் மருமகளை தேடி தானே வந்திருக்க, உன் மருமகளை வலை வீசி நானும் தான் தேடிட்டு இருக்கேன், எங்கடா இருக்காவ அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நான் அப்படியே அரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மாறன வீராவா அப்பா அப்படின்னு அந்த சொல்கிறாங்க. அந்த நம்ம ராமச்சந்திரன் பரசு பிடியில் இருக்கிறத பார்த்து அவங்கள ராமச்சந்திரனை கத்தியை வச்சுருக்க அந்த பரசுவை அடின்னு வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பரசு ஒத்த சமுட்டு நம்ம ராமச்சந்திரனை சமுட்டுறாங்க. அதில் அப்படியே கதி கலங்கி அப்படியே விழுறாங்க நம்ம ராமச்சந்திரன். மாறன் பொழந்து கட்டிடுறாங்க. அந்த பரசுவை அடின்னு அடிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரிகளை வர வச்சு அந்த பரசு கைது பண்ண வச்சுறாங்க. ஆனால் நம்ம ராமச்சந்திரன் நில குழஞ்சி சரிஞ்சி விழுறாங்க. அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, அந்த அளவுக்கு நெஞ்சில் பிடிச்சி ஒரு சமட்டி விட்டுறாங்கன்னு சொல்லலாம் அந்த பரசு. அந்த ஒரு கட்டத்தில் நம்ம மாறனுக்கு வீராவையும் கையை பிடிச்சி, இந்த பாருங்க, இந்த குடும்பத்தை கடைசி வரை கட்டி காத்து கொண்டு போகிறது மாறன் வீரா உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள்
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராமச்சந்திரன் மாறனுக்கிட்டையும் வீராக்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, முதல்ல உங்களை காப்பாற்றணும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு வந்து மாறனை வீராவும் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே கனி பாப்பாவுக்கு வந்து தெரிய வருது, நம்ம ரவுடின்னு சொன்ன இவர் தான் உண்மையாட்டே வீரா சித்தியோட ஹஸ்பண்டு மாறன் தானா, அப்போ அம்மா சாவுக்கு காரணம் இவர் தானா, நான் இவரை என்னமோ நல்லவர் வல்லவர் எனக்கு ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு வந்து நினச்சேன், ஆனால் உண்மையாட்டே இவர் இந்த ரவுடி வந்து எங்கள் அம்மா உயிரை பறிச்சவர்னா எனக்கு வந்து இவர் வேண்டாம், இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவையில்லை, வீரா இவர் கூட சேரவே கூடாது, எனக்கு கண்டாலே பிடிக்கல, எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இவர் தானே அப்படின்னு வந்து கனி பாப்பாவுக்கு பயங்கரமான கோபம் வருது நம்ம மாறன் மேலே. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த மாறன் இப்போவோ நம்ம குடும்ப நலனுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டான், ஆனால் அவன் வந்து கண்டிப்பாக நல்லது தான் பண்ணியிருக்கான், ஆனால் இப்போ மாமாகி வேற நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு வந்து வீரா அந்த இடத்துல முடிவு பண்ணி நம்ம மாறனை கட்டி பிடிக்கிறாங்க. கனி பார்த்து எப்படியே இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்கங்க.